ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க, நான் ஒரு பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்கங்க. ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு 84 வயசு இருக்குங்க அவங்களுக்கு. அவங்க வந்து கண் கலங்கி பேசினாங்கங்க. மனசு அவ்வளோ காயப்பட்டுருக்காங்க, வருத்தப்பட்டுருக்காங்க. அ அதாவது அ அவங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடந்திருக்குங்க. அந்த கல்யாணத்தில வந்து பெரியவங்க சொல்றது இந்த தலைமுறை யாருமே கேட்கறது இல்லைங்க. பெற்றவர்களுக்கும் ஆ அடுத்த முதல் ஜென்ரேஷனுக்கு பிரச்சனைனா, அத குழந்தைக்கு கொண்டு வரக்கூடாதுங்க. தான் செய்ய வந்தத வேண்டான்னு சொன்னாங்களாமா. ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்கங்க. நான் ஒண்ணே ஒண்ணு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஒருத்தவங்களுடைய மனச வருத்தப்படுத்தோம்னா, அதுக்கான தண்டனை கண்டிப்பா உண்டு. நீங்க வந்து கையால அடிக்கிறது அடி கிடையாதுங்க. பாவம் கிடையாது. மனசால, சொல்லால, செயலால எத செஞ்சாலும் அது பாவம் தான். அது உங்க கர்மாவுல போய் நிக்கும். அதற்கான பலன் திரும்பி வருங்க. ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, நீ வந்து தாய்க்கு மனசை புண்படுத்துறீன்னா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் பிரச்சனை. மனைவிக்கு பண்ணேன்னா இந்த ஜென்மத்திலே அதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு. அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம ஒன்று செஞ்சுட்டோம், அது தவறு, அதுக்கான தண்டனை உடனே கிடைச்சதுன்னா உங்களுடைய பாவ பலன் குறைச்சிட்டே வருதுன்னு அர்த்தம். அது ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாவ பலனுக்கான தண்டனை வந்துச்சுன்னா இன்னும் நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுக்கான பலன்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லாலும் செயலாலும் மனதாலும் முக்கியமாக யாரையும் வருத்தப்பட வைக்காதீங்க. வருத்தப்பட்டு அதுவும் வயதில் ரொம்ப பெரியவங்களாம் வருத்தப்பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அது உங்கள் தலைமுறையே பாதிக்கும். அப்படியே அவங்க கண் கலங்குது. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் எக்கச்சக்கமாக ஏறி இருக்குங்க. அதுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டாக்டரே கேட்டாங்களாமா, ஏங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் உங்கள்கிட்ட கேட்குதுன்னா, யார் மனதையும் காயப்படுத்தாதீர்கள். பண்ணிட்டீங்களா? எல்லாரும் மனிதர்கள் தான். இயல்பு கோபம் வர்றது எல்லாமே இதுதான். கண்ணா பின்னான்னு பேசிப்போம், சண்டை போட்டுப்போம், எல்லாம் கோவத்தில் வர்றது தான். ஆனாலும் அதை உணர்ந்து தவறுன்னு உணர்ந்துட்டோம்னா குட்ங்க, நம்ம ஹியூமன் பீயிங். அப்படி இல்லை, நான் பண்ண மாட்டேன்னா அதற்கான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்டுட்டோன்னா, அந்த பாவத்தோடைய மன்னிப்பு கேட்டுட்டோன்னா, அதாவது நம்ம ஒருத்தவங்களை வருத்தப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்க காயப்பட்டிருப்பாங்க, சரிங்களா? அதை நாம் உணர்ந்து போய் அவங்ககிட்ட சாரி சொன்னோன்னா அந்த வருத்தத்தில் ஃபுல்லாக மனசு இறங்கிடும், சரிங்களா? யாரையுமே புண்படுத்தாதீங்க. புண்படுத்திட்டிங்கன்னா அவங்ககிட்ட போய் சாரி கேளுங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே தனி மரம் தோப்பாகாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகள் தான் நமது பலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், இது நான் வந்து மனசில் அவங்க சொன்னதை வந்து இது நேற்றே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. இன்றைக்கி வந்து அதை அப்படியே மனசில் வர ஃப்ளோவாக நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். லைஃப்பில் யார் கூட சண்டை போடாதீங்க. சண்டை போட்டால் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ சாரி, நம்ம போய் சாரி கேட்போம். அதனால் நம்ம ஒன்றும் குறைச்சி போயிருக்கிறது இல்லை, சரிங்களா? வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி முக்கியம். யார் மனசையும் அவங்க சைடே நம்ம சைடே நியாயமாக இருந்தாலும் அவங்க வந்து சாரி கேட்கலாம், பரவாயில்ல, நீங்கள் போய் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகே அது மனசுந்துருங்க. இல்லைனா உங்கள் மனசு போட்டு அதை அரிச்சிக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து சின்ன இளைய தலைமுறை பெரியவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. முடியலையா சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க ப்ளீஸ். எவ்வளோ பேருக்கு உற்றார் உறவினர்களே இல்லைங்க, தனியாக இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரி உறவினர்கள் கொடுத்துருக்கிறது இறைவனுடைய ஆசீர்வாதம். அதனால் இதை நான் வந்து அப்படியே மனசில் தோன்றதை ஃப்ளோவாக பேசுவேன். இதில் எடிட்டோ இதுவோ எதுவுமே கிடையாதுங்க. எல்லார் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் சண்டை போடுங்க, நல்லா சண்டை போட்டுக்கோங்க, ஆனால் விட்டு கொடுக்காதீங்க எங்கேயுமே எப்பயுமே யார் முன்னாடியும், சரிங்களா? இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மனசை காயப்படுத்தாதீர்கள் ப்ளீஸ். நன்றி.